போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். மார்க் சாப்டர் 8 verses 17 and 18 வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. 8 மாதங்கள் எங்களை நேர்த்தியாய் நடத்தினீர். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கடினத்தையும் அந்த மந்த புத்தியும் கர்த்தர் எடுத்து போடும். ஆண்டவரே, என்ன வல்லமையோடு நீர் பேசினீரோ, ஒருவேளை அவர்கள் மேலே கோபத்தோடு நீங்கள் பேசியிருக்கலாம். எங்களுக்கு உணர்வு வரத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களோட இடைப்படும். இந்த வசனங்களை என்ன நோக்கத்தோடு நீர் பேசினீரோ அதே நோக்கம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் ஐயா. அதே வல்லமை வெளிப்படட்டும். இந்த வசனம் அவர்களுக்குள் என்ன மாறுதலை கொண்டு வந்தது அதே மாறுதலை எங்களுக்குள்ளும் கொண்டு வரட்டும். பரலோக தகப்பனை நாங்கள் அப்பா என்று அழைத்து இந்த உலகத்தில் அனாதைகளைப் போல வாழுகிற அனுபவங்கள் நீங்கட்டும். பேசும் ஐயா. இடம் முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்கள் இருதய பலகையில் இந்த வசனங்கள் எழுதப்படட்டும். புல் உலரும் பூ உதிரும், உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே ஐயா. பேசும். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அவருடைய பாத்திரங்கள் நிரம்பட்டும். மீதியான துணிக்கைகள் அவர்கள் எடுக்கட்டும். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் உயர்ந்திரும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நம்மை விசாரிக்கும் இயேசு. ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் அஸ். இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு. நல்ல மெதுவாக வசனங்களை தியானிப்போம். கொஞ்சம் நிறைய வசனங்களை தியானிக்கணும். ஏன்னா சில நேரத்தில் அதை விட்டுட்டேன்னா அடுத்த முறை நம்ம அதுக்குள்ளே போக முடியல. எனக்கும் அது சொன்ன திருப்தியும் இல்லை. அதனால் இன்றைக்கி வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் மறுபடியும் இந்த வாரத்தில் ஒரு முறையாவது அது திரும்ப ரீகலெக்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொள்வது இந்த இடத்துல பார்க்கிறோம். இது அவிசுவாசிகள் இடத்துல அவர் சொல்லலை, பொது ஜனங்களிடத்தில் அவர் இந்த வார்த்தையை சொல்லலை. தம்மோடு பயணித்த சீஷர்கள், அற்புதங்களை கண்டவர்களிடத்துல அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் இன்னும் சிந்தியாமல் இருக்கிறது என்ன, யோசனை பண்ணுகிறது என்ன, உணராமல் இருக்கிறது என்ன, இன்னும் இருதய கடினத்தோடு இருக்கிறது என்ன, கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறது என்ன, காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறது என்ன, நினைவு கூறாமலும் இருக்கிறதும் என்ன. இது யாரை பார்த்து அவர் கேட்கிறாருன்னா, கூட இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறார். துக்கம் அதுதான். பொது ஜனங்களை பார்த்து, ஏன்பா இவ்வளவு நாள் நான் பிரசங்கம் பண்றேன், உங்க யாருக்குமே உணர்வே வரலையான்னு கேட்டா பரவாயில்லை. ஆனால் கூட இருந்த அவருடைய சீஷர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார். இது எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல அங்கே பேசுறாரு, எதை தொடர்பு படுத்தி பேசுறாரு, நீங்க அதை பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறது நல்லது.
இப்போ நீங்க 6வது அதிகாரத்துல இருந்தே இது நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியிருக்குது. மற்ற எல்லாரையும் விட மார்க் ரொம்ப அழகாக அந்த அற்புதங்களை வரிசைப்படுத்துறார் பாருங்க. மார்க் இயேசுவை குறித்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதன் பிறகு அவர் பேசினதையும் ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தி வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அழகாக வரிசைப்படுத்த வச்சிருக்கிறார். அவர் எதை செஞ்சாலும் காரணம் உண்டு. ஏன்னா அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அலையிலே சொல்லுவோமா? ரொம்ப அழகாக அதை வரிசைப்படுத்துறார். என்ன 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அவர்களை போஷிக்கிறார். அங்க அற்புதம் நடக்குது. 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் ஏற்கனவே மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. அந்த 12 பேரையும் கூப்பிட்டு, நீங்க போங்க, கைக்கு ஒன்று எடுத்துக்காதீங்க, அப்படி போ, நான் உன்னை நடத்துறத பாரு. இவங்க எல்லாம் போறாங்க. திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. அங்க யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்படுகிறான். அதன் பிறகு இவங்கெல்லாம் வர்றாங்க. வந்த உடனே ஆண்டவர், எல்லாம் டயர்டா இருக்கிறீங்க, வாங்க, நானும் டயர்டா தான் இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் தூங்காமலே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒன்றும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே சொன்னார், வனந்தரமான ஒரு இடத்திற்கு நம்ம ஓடி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனார், யாரையும் எடுக்கவும் விடலை. எல்லாரும் கால்நடையாய் அவர் இடத்துல வந்தாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்தாங்க, அற்புதம் செய்கிறாரு. என்ன, இந்த ஜனங்க வெகு நேரமாகி அப்படி பசியாக இருக்கிறாங்களே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறத கண்டு மனதுருகுனாரெல்லாம் போட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதன் பிறகு அவர் கடல் மேலே நடக்கிறாரு. அதன் பிறகு 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டரினல், அங்கே உபதேசங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே 2 அற்புதம் நடக்குது. அந்த சிறபெனிக்கா தேசத்தாலாகிய கானானை ஸ்திரீ மகளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. கொன்னை வாயுடைய அந்த செவிடன் ஒருத்தவன், அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. முடிஞ்ச பிறகு இந்த 8வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? அதன் பிறகு ஜனங்கள் 3 நாளை சாப்பிடாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்களே. 3 நாள் அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டே இருந்தாங்க பாருங்க. 3 நாள். நம்ம 3 மணி நேரம் நடக்கிற ஆராதனைக்கே 3/4 மணி நேரம் கட்டடிச்சு தான் வருவோம். சில பேர் 3/4 மணி நேரத்துக்கு தான் வருவோம். அற்புதமே நடக்கல பிரதர், என் பாத்திரம் நிரம்பியே வழிய மாட்டேங்குது, நான் மீதியான துணிக்கு எடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, 3 நாள் என் வாயை பார்த்துட்டே இருந்தான். பிரதர், நான் சொல்றது உங்களுக்கு எதாகிலும் கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். வசனத்துக்கு எல்லாரும் திரும்ப வேண்டிய நாட்கள் வந்துடுச்சு பாருங்க. இப்போ இங்க அற்புதம் நடக்குது. அங்க மீதியான துணிக்கைகள் எடுக்கிறாங்க. அந்த 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு, 4000 பேர்லாம் புருஷர் தான் பாருங்க, அது மறந்துடவே கூடாது. பைபிள்ல 5000 பேர் புருஷராக இருந்தார்கள்னு போட்டிருக்குது. அவங்களும் மீதியான துணிக்கைகள் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை 20,000 பேரா கூட இருந்திருந்திருக்கலாம். ஆண்டவர் எப்படி இருந்தாலும் எத்தனை 1000 பேரா இருந்தாலும் சரி போஷிக்க போறது அவரு. அவங்க மீதியான துணிக்கையில் எடுத்தாங்க. எடுத்த பிறகு மறுபடியும் இங்க பரிசேயர்கள்லாம் ஒரு அடையாளத்தை காண்பி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆண்டவருக்கு கோபம். சரி, இவங்க தான் இப்படி இருக்கிறான்னு இங்க வந்தா, அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்கு 8:14 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். எவன் எடுப்பான்? அவன் இருந்திருக்கலாம். பேதுரு எடுப்பான், யோவான் இருந்திருக்கலாம். யோவான் எடுப்பான்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருக்கலாம். ஆனா மார்க் பர்டிகுலர் ஒன்று போடுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்துல ஒரு அப்பம் மாத்திரம் மீந்து இருந்தது. ஒரு அப்பம் இருக்குதான் செஞ்சது. அது ஏற்கனவே நடைபெற்ற அற்புதங்களுடைய அடையாளம். அது ஒரு அப்பம் இருந்துச்சு. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷணம் கொடுத்து 12 கூட மீதி எடுத்து, இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் வச்சு 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அதில் 7 கூடைகளை மீதியா எடுத்து, இவ்வளோ பெரிய ஆண்டவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அப்பம் இருக்குதே, இப்போ இவங்களுக்கு கவலை. பிரதர், நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு வசனங்களை காண்பிக்கிறேன். உங்கள்கிட்ட அப்பங்கள் இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை அப்பம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கலாம், வேற எதுனா இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய எல்லா மண்டைகளிலும் கர்த்தர் ஆணி அடித்த மாதிரி நமக்கு எல்லாவற்றையும் பதிப்பாராக. சீசர்களுக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கும் சொல்லுவாராக. நிறைய கேள்வியோடையே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. நமக்கு உலகத்தை நினைச்சே கவலைப்பட்டு பரலோகத்தை நினைக்கிறதுக்கு நேரமே இல்லாம போயிருது. ஆண்டவர் சொன்னார், விதைச்ச விதைய நெருக்கி போடுறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா முட்செடிகள். உலக கவலைகளும் மயக்கும் நெருக்கும், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமும் நெருக்கும். ரெண்டுமே டேஞ்சர். வசனம் கேட்க கூடாதபடிக்கு. அதனாலதான் போன வாரம் நான் சொல்லும் பொழுது சொன்னேன், என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் மாத்திரம் அல்ல, பாரங்களும் கூட
இயேசுவை நோக்கி நான் ஓடுகிற ஓட்டத்துல தடை செய்யும்படி என்னை பிடிச்சி அப்படி இழுக்கும். இன்னைக்கு அந்த கவலைகள் எல்லாம் போறதுக்கு கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தரட்டும். இப்ப பாருங்க 14வது வசனம், சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். மார்க் பர்டிகுலரா எழுதுறாரு, படவில் அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இப்ப ஆண்டவர் இந்த பரிசேயருங்க பண்ற தொல்லை தாழ முடியல, அவனை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும்படி இவரிடத்துல எச்சரிக்கிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். அவங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. புளித்த மாவை குறித்து நம்ம ஒரு செய்தி இருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல. இது கேட்காதவங்க தயவுசெய்து அதை கேளுங்க. ஒரு மாண்டி தேஸ்ட் அன்னைக்கு பேசுனது நினைக்கிறேன், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புளித்த மாவு கண்டிப்பா அதை கேளுங்க. இப்ப ஆண்டவர் அவளுக்கு கற்பிக்கிறார். இவர் இவ்வளோ பெரிய டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. என்ன தெரியுமா பேசுனாங்க? நம்ம இடத்துல அப்பங்கள் இல்லாதபடியா இப்படி குத்தி காட்டுறாரு. அதான் கரெக்டாக இருக்கும். என்னங்க குத்தி காட்டுறாரு பாத்தியா? ஆண்டவர் குத்தி காட்டுறாரு பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு கொஞ்சமேனு யோசனையே இல்லையா? கொஞ்சமேனு யோசனை இல்லையா? இப்போ அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் இப்படி யோசனை பண்ணுகிறது என்ன? இவ்வளவு அற்புதத்தை நீ பார்த்துருக்கிற. நான் உனக்கு பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதுடைய புளித்த மாவை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். நீ இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு வீட்டில் அது இல்லையே இதில் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறிய. இங்கே கவனி. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் போதனை மாத்துறதே இல்லை. அவர் தெளிவாக சொல்லிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னது அவரு. ஒரு நாளும் அந்த வார்த்தை மாறவே மாறாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சரி, இப்போ ஆண்டவர் இவ்வளவு கடிந்து கொண்டு பேசுறாரு. இதனுடைய காரியங்கள் எங்கிருந்து துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க் 6வது அதிகாரத்திற்கு போகணும். இந்த வார்த்தையை தியானிக்கணும்னா மார்க் 6வது அதிகாரத்திலே போகணும். அதனால தான் ஏற்கனவே சொன்ன மார்க் ரொம்ப அழகாக வரிசைப்படுத்துறார். ஆண்டவர் அற்புதங்கள் என்ன, அவர் பேசின விதம் என்னன்னு சொல்லிட்டு. மார்க் 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 12 பேரை அழைக்கிறார். 12 பேரை அழைக்கிறார். 12 பேரும் போயிட்டு வந்தானா அவ்வளவு அற்புதம். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆளுங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு போட்டிருக்குது. இயேசு அதை அங்கீகரிச்சார். போட்டிருக்கா போடலையா? வாசிச்சிருங்க. உங்கள்ட்ட யாருன்னா கேட்டாங்க நான் சொல்லுங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையே. வியாதிஸ்தருக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரு. இங்கேயும் அதுதான் போட்டிருக்குது. 13வது வசனம், அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இப்போ வர்றாங்க, திரும்பி வந்து அற்புதங்கள்லாம் சொல்லிட்டு எங்கள் யோவான் சாணன் அவனுக்கு தலை வெட்டப்பட்டுடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எல்லாம் ஓய்வு எடுக்க போகலாம். இதன் பிறகு தான் முக்கியமான காரியங்கள்லாம் நடக்குது. ஏன் நம்ம 6வது அதிகாரத்தை தியானிக்க வேண்டியிருக்குன்னா, ஆண்டவர் அங்கே சொல்லும்பொழுது சொன்னார், மந்த புத்தி இல்லாதவங்களே, இருதய கடினம் உள்ளவங்களே, கண்ணு இருந்தும் குருடா இருக்கிறவங்களே, காது இருந்தும் கேட்காம செவடா இருக்கிறவங்களேன்னு சொன்னதுனால இங்க நம்ம வர வேண்டியிருக்கு. அவர் சொன்னார்ல, நான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த பொழுது மீதியான துணிக்கைகளை எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார்ல. அதனால நம்ம கண்டிப்பா வந்து தான் ஆகணும். முதலாவது குறிப்பை எழுதிக்கொள்ளுங்க. இன்றும் அற்புதங்களை செய்கிற ரட்சகர். அற்புதங்களை செய்கிற ரட்சகர். இந்த அற்புதத்துல கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் காட்டுறேன். இந்த வசனத்தை நீங்க லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஆண்டவர் எந்த இடத்துல ஏன் கோபப்பட்டார் நமக்கு புரியும். இது ஒரு சாதாரணமானது ஒன்றும் இல்லை. இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார்ல, இது ஏதோ ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம்னு நினைச்சிடக்கூடாது. தொடர்ந்து அற்புதங்கள் நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா 6வது அதிகாரம் 52வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 6வது அதிகாரம் 52வது வசனத்துல, அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால் எங்க தெரியுமா போட்டிருக்கு? அப்பங்களை மீன்களை அவர் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பிறகு ஒரு அற்புதம் நடக்குது. என்ன? இயேசு கடல் மேல நடந்து போறாரு, அவர்களை பலப்படுத்துறாரு. ஆனா அந்த இடத்துல மார்க் எழுதும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. 52வது வசனம், அவருடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினாலே
என்ன போட்டிருந்திருக்கணும்? அங்க நடந்த அற்புதம் என்ன? அவர் கடல் மேல நடந்தது. அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால அவருடைய வல்லமையை குறித்து அறியாமற் போனார்கள் தான் போட்டிருந்திருக்கணும். ஏன்னா அற்புதம் முடிஞ்ச உடனே இந்த வசனத்தை எழுதுறாரு. ஆனா இங்க போட்டிருக்கிறாரு, அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அப்ப அப்பங்கள் விஷயத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். என்ன அது? நீங்க 5வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. மார்க் 6வது அதிகாரம். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. மார்க் எழுதும் பொழுதும் சொல்றாரு, அப்பங்களை குறித்து உணராமற் போனார்கள். 6:34 வாசிங்க பார்ப்போம். 6:34. இப்பதான் அந்த அற்புதம் தொடங்குது. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு. இப்ப மனதுருகன உடனே ஃபர்ஸ்ட் அவர் செய்யறது என்ன தெரியுமா? அற்புதங்களை செஞ்சிடல. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். வசனத்தை கேட்கறது எவ்வளவு முக்கியம், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது எவ்வளவு முக்கியம். அற்புதம் தேவைப்படுற இடத்துல பாருங்க, அவர்கள் வருகிறார்கள், அவருக்கு மேல மனது உருக்கும். ஆண்டவருக்கு மனது உருக்கும். எதனால மனது உருகிறாருன்னு அதையும் பின்னால நம்ம பார்ப்போம். அவர்கள் மேல் மனது உருகினார். மனது உருகிட்டு இப்ப இவங்களுக்கு தேவை முதலாவது ஒண்ணு, நான் எதற்காக வந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்ன, இவர்கள் வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, இவர்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு அவர் உபதேசிக்க தொடங்கினார். 35வது வசனம் சொல்லுது, வெகு நேரம் சென்ற பின்பு சீஷர்கள் வெகு நேரம் சென்ற பின்பு, நான் நினைக்கிறேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நினைக்கிறேன், வெகு நேரம் சென்ற பின்பு. ஏன்னா சாயங்காலம் ஆகுதே, அப்படிதான் போட்டிருக்குது. நீங்க யோவான் 6வது அதிகாரத்தில் வாசினாலும் தெரியும். இப்போ ஒரு ஜனம் கூட வந்து அவர்கிட்ட கேட்கல, லேட்டாவதையா கொஞ்சம் முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கணும். யார் தெரியுமா கேட்டது? யார் கேட்டது? பார்த்துட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், பேதுரு. அப்போ வாட்சி இல்லை, ஏதோ டைம் பார்த்தனா பார்த்துருப்பான். யோவான் சொல்லியிருப்பான், ஏன்ட்ட சொல்கிற நீ போய் சொல்லு. அப்படிதான் நடந்திருக்கோம். பா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கப்பா, சாப்பிடாமல் உட்காந்துருக்குறாங்க. அவனுக்கு பசிக்குதோ இல்லையோ, இவனுக்கு பசிச்சிருக்கும். பக்கத்துலைக்கு பாயசம் போடுன்ற கதையில் கொஞ்சம் போய் சொல்லு. நான் வேதம் சொல்கிற பிலிப்பு தான் பேசலான்னு போட்டுருக்குது யோவான் 6வது அதிகாரத்தில். ஓகே, லாஸ்ட்டில் பலிகடை யார்? பிலிப்பு அனுப்பலாம். வந்து அவங்க சொன்ன காரியத்தை கவனிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு சீஷர்களை தான் கேட்குறாங்க. நம்ம கூட அப்படி தானே வந்து உட்காந்து வருவோம், லேட்டாக வருவோம், ஆனால் டைம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது நம்ம தான். 10:45 ஆகுது, இன்னும் ஒரு இன்ட்ரொடக்ஷன்லேயே நிற்கிறாரு, எப்போ தான் முடிப்பார்? நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். சர்ச்சில் இருந்து கேட்குறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறதுக்கெலாம் ஒரு நாள் நேரம் பார்க்காதீங்க. ஆமென். ஏங்க நீங்க பசியா இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் பேசிட்டே இருக்கிறாரு. அவர் ஏன் அமைதலா இருக்கிறாரு? நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், அவரு வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்துராமல் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம். ஆலோசனைக்கு ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னே தெரியல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற வேலையில என்ன செய்யணும்ன்றத மெனு கார்டும் வச்சிருக்கிறார். ஆண்டவர் மெனு கார்டு வச்சிருக்கிறாரு. இவனுக்கு உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு இவன் காடை தின்னணும்னு ஆசைப்படுறான், இவனுக்கு காடை கண்டிப்பா கொடுத்து ஆக வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவர் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்யறதற்கு முன்பதாகவே, நீர் நமக்கு என்ன, நீர் கொடுத்துருக்கிறது ஒன்றும் நமக்கு திருப்தியே ஆகலையே, நீர் இதுக்கு பதிலாக அதை தந்தா நல்லா இருக்குமேன்னு பேச ஆரம்பிக்கும் பாருங்க. அங்கதான் மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனையே வருது. இது ஒரு நாள் திருப்தி ஆகாது. பார்த்தீங்களா? நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவர் நாங்கள் கண்டுக்கவே இல்லை. எப்போ தெரியுமா? சிம்பிள். ஒரு காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு அடுத்த அற்புதத்தை எனக்கு அவர் செய்வார்ன்ற விசுவாசம் இருக்கணுமே தவிர, எனக்கு ஏன் செய்யலையேன்னு கேட்கவே கூடாது. உதாரணத்திற்கு, நம்ம நடந்து தான் போயிட்டு இருந்திருப்போம், சைக்கிளுக்கு ஜெபம் பண்ணது உண்டு. ஆண்டவர் சைக்கிள் தந்தா, கர்த்தர் சைக்கிள் தந்தார், ஸ்தோத்திரம். சைக்கிள் தந்த பிறகு ஒரு பைக்கு தந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, பைக்கும் தந்தார், ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு கார் ஒன்று தந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, காரு. சரி, கார் தந்துட்டார், போ மொத்தமாக உட்காந்து இது கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. கார் தந்த பிறகு ஒரு BMW ஆடியோ தந்தா நல்லா இருக்குமே, அது சைலண்டாக இருப்பார். அவர் உங்களுக்கு BMW தரமாட்டார்னு சொல்லலை, தருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு ஆடி கார் தருவாருங்க. நீங்கள் தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, இதுக்கு சர்வீஸுக்கே 50,000 வச்சுட்டான் பார்த்தியா, அதுக்கு ஒரு முறுமுறுப்பு வரும். அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியும். ஆமாம், இதுக்கு இந்த சாதாரண காரை கொடுத்தனா தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம்,
ஒரு சண்டே தான் கட் பண்ணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, காஷ்மீர் வரைக்கும் போவோம். வருஷ கணக்கில் சர்வீஸை கட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் சில நேரத்தில் பதில் கொடுக்குறதே இல்லை பாருங்கள், பதில் கொடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், இதை செஞ்சார்ல அவர் எனக்கு அதை செய்வார்ன்ற விசுவாசத்தோடு இருக்கணும். இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கவே விரும்புகிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினது எல்லாமே அதுதான் பாருங்கள். அவர்களுக்கு நீங்கள் பசியாக இருக்கிறதா அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன இவர்களுக்கு சொல்ல விரும்பினது என்ன, ஏன் இந்த சம்பவத்தை அங்கே சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒன்றும் கேட்கவே இல்லை, நீ போய் வாங்கிக்கிட்டு வான்னு நான் சொல்லலை, அற்பங்களை நீ வாங்கிக்கிட்டு வான்னு நான் சொல்லலை. யோவான் 6வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா பிலிப்பு சொல்கிற, ஆண்டவர் 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்க முடியாது ஆண்டவரேன்னு பேசுகிற நிலமெல்லாம் இருக்குதான் செஞ்சது. அப்படி சந்தேகப்படுகிற நிலைமையில கூட நான் அவர்களுக்கு அற்புதம் செஞ்சனே, அதை உணராமல் இருக்கிறியா? கவனிங்க, ஆண்டவர் இவர்களுக்கு சும்மா அற்புதத்தை செஞ்சிடல. ஒரு சில வசனங்களை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் எதற்கு வந்திருக்கிறன்றதை அவர்களுக்கு திட்டம் தெளியுமா அந்த இடத்துல காண்பிச்சிட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அவர்களுக்கு போதித்தார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம். வாசிடலாம். என்னாகமம் 27:7 நல்லா கவனிக்கணும். மார்க் 6வது அதிகாரத்தில் பர்டிகுலராக ஒரு வசனத்தை போட்டிருக்கிறாரு, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறதை கண்டு. கரெக்டு தானே? இப்போ அவர்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனும் வேணும், நல்ல ராஜாவும் வேணும். தான் எதற்கு வந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அவர்கள் அங்கே தெளிவுபடுத்திட்டார், செய்கையின் மூலமாக தெரியப்படுத்துறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 27வது அதிகாரம் 16-17. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு கர்த்தர் சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். மோசே கிட்ட சொல்லிட்டார், ஏப்பா என் ஜனம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கக்கூடாது, அதனால ஒருத்தனை நீ ஏற்படுத்துன்னு சொல்லி யோசுவா ஏற்படுத்த வச்சார். இப்போ எசேக்கியேல் 34:5 வாசிங்க. எசேக்கியேல் 34:5. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. அப்படி எசேக்கியேல் 34:23 ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவர் அங்கே மார்க்கு 6வது அதிகாரத்தில் ஃபுல்ஃபில் பண்ணுறார், நிறைவேற்றுறார். ஒன்று மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்த ஜனங்கள், இப்போ அவர் அவர்களுக்கு மேய்ப்பன் ஆகிறார். அப்படி கரெக்டு தானே? அடுத்தது எசேக்கியேல் 34:23 வாசிங்க. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். விசாரிப்பாய் இருக்கின்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? அண்ட் ஐ வில் செட் அப் ஒன் ஷெப்பர்ட் ஓவர் தம் அண்ட் ஹீ ஷல் ஃபீட் தம். அவர்களை அவர் போஷிப்பார்னு போட்டிருக்கு, அவர்களை போஷிக்கும்படிக்கு. இப்போ வாசிங்க 34:23. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். இப்ப தாவீது ஏற்கனவே செத்து போயிட்டான். எசேக்கியேல் மூலமா கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும்போது தாவீது ஏற்கனவே செத்து போயிட்டான். தாவீது காலத்துக்கு பிறகுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. தாவீது என்ன ஒரே மேய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாவீது தான் ஆடுகள் மேல் அவ்வளோ கவனமா இருந்தவன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது அவன் என்னுடைய ஜனங்களை ஆளுவான்னு சொல்லலை, தன்னுடைய மந்தையை மேய்ப்பான் அப்படின்றார். என்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதற்கு மேய்ப்பன் அப்படின்றார். இப்போ இந்த ஜனங்கள்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. இங்கதான் அது நடக்குது. எங்க யூத ஜனங்களுக்கு நடுவில், இஸ்ரவேலுக்கு நடுவில் 7 அப்பங்கள். நான் சொல்றத ஒவ்வொரு வாசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் செய்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 34வது அதிகாரத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள், அவர்களுக்கு மேய்ப்பன் தேவை. இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தைகளை போஷித்து அவைகளை விசாரித்து அவைகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கக்கூடியவனாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றிட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அவங்க மனதுருகினாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற கண்ட தானே மேய்ப்பனாகிறாரு. அது ஹீ ஷல் ஃபீட் தம் அப்படின்னு போட்டிருக்கு.
அவர் எல்லாரையும் அவர் போஷிக்கிறாரு. ஒன்றும் இல்லாத சூழலில் கூட ஒன்றும் குறைவில்லாமல் போஷிப்பேன். வேதம் சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு இதெல்லாம் சீஷர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். நான் மேய்ப்பன், நான் இவர்களை குறைவில்லாமல் போஷிப்பேன், உன் தேவை என்ன அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ மாத்திரம் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு நான் என்ன பண்றேனோ அதையே நீ பார்த்துக்கிட்டு பின்னால வந்துருன்னு எல்லாவற்றையும் அற்புதங்களை பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் காட்டிட்டார். காட்டிட்டு மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுக்கும்படி செய்கிறார். 35வது வசனம் வாசிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதுக்கும் இவரிடத்துல ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்கள் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல் தரையில், அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பசும்புல்ன்றது எப்போவாவது ஒரு நேரம் வரக்கூடியது, ஏதாயிலும் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதனால தானே இன்னொரு சங்கீதக்காரன் சொன்னா, அவர் என்ன புல்லுள்ள இடங்கள் அப்படி மேய்க்கிறார். ஆமாம், எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி காட்டினார். புல்லுள்ள இடங்களில் உட்கார பண்ணுறார், கூல எல்லா சாப்பாடும் போடுறாரு, குறவில்லாமல் நடத்துகிறாரு. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, உங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் கவலைப்படுற? கர்த்தர் இன்னைக்கு அதே வார்த்தை உங்களை நோக்கி என்ன நோக்கின்னு சொல்கிறாரு. ஏன் கவலைப்படுற? குறைவில்லாமல் நடத்துகிற அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். சரி, இப்போ 6வது அதிகாரத்தில் 12 கூடைகள் எடுத்தாச்சு. இப்போ 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அற்புதம் நடக்குது. தக்கப்போலி அப்படின்ற இடத்திற்கு வர்றாங்க. தக்கப்போலி இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்த பிறகு அங்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். மார்க் 8வது அதிகாரத்துக்கு எடுங்க. அங்கே 2வது அற்புதம் என்ன? அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அங்க மனதுருகினாரு, இங்க சொல்றாரு, நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து இத்தனை அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். புத்தி மாறுதா? புத்தி மாறுதா? அங்கிருந்து போட்டில் ஏறதுக்கு முன்னாடி அங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, மீதியான துணிக்கையிலும் எடுத்தாச்சு. இங்க 8வது அதிகாரத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களான், 200 பணம் வாங்கினாலும் போதாதான் அங்கே சொல்லி கண்ணில் பார்த்துட்டு இங்கே வந்த பிறகு, ஆண்டவரே ஜனவரி மாதம் கட்டினீர், என் பிள்ளைக்கு 5ஆம் கிளாஸில் ஃபீஸ் கட்டினீர், 6ஆம் கிளாஸில் கட்டுறதுக்கு பாவம் மட்டும் தான் என்ன பண்ணும்? பணவீக்கம் ஜாஸ்தியாகி போச்சு, பரலோகத்துலேயும் பணவீக்கமா என்ன? நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் சொல்லுவோம், நேற்று தூக்கி எடுத்தாரு, அது ஏதோ தற்செயலாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் மரம் மண்டையில் உரைக்கிற மாதிரி குட்டி குட்டி சொல்கிறாரு. நீ 5 அப்ப 2 மீனை வச்சு கையில் வச்சுருந்தாலும் சரி, அதில் 12 கூட எடுக்க செய்வேன். இங்கே வந்திருக்கிறது 4000 பேருக்கும் அதிகமானவர். இங்கே வெறுமனே இருக்கிறது 7 அப்பமும் சில சிறு மீன்களும்னு போட்டிருக்குது. ஆண்டவர் அங்கேயும் மீதி எடுக்க செஞ்சார் பாருங்க. அவர் அற்புதங்களை எந்த சூழ்நிலையிலும் செய்வார். இன்னைக்கு அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமென் பிரதர் சிஸ்டர், அவர் மனதுருக்கம் ஒரு நாளும் மாறாது. அவர் நம்ம மேல் பரிதவிக்கிற அந்த பரிதவிப்பு இருக்குது பாருங்க, ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில அன்றைக்கு இருந்தது போல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பிரதர். அன்னைக்கு செய்ததை தேவன் இன்னைக்கும் செய்வாரு. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு செய்தார் என்பதல்ல, இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நம்முடைய ஆத்மநேசருக்காக எல்லாரும் கரங்கள் கொடுத்து சத்தம் அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொன்ன அற்புதங்களை செய்கிற ரட்சகர். 2வது குறிப்பு, அடையாளத்தை தேடின பரிசேயர்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இப்ப இயேசு வர்றாரு, அங்கேயும் அற்புதம் நடந்துச்சு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அங்கும் மீதியான துணிக்கைகளை எடுக்கிறார்கள். எடுத்த பிறகு அவர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். 10வது வசனம் 8:10,
பின்பு உடனே அவர் தம்முடைய சீஷரோட படவில் ஏறி தல்முனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவருடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டார். அடையாளம் தேடுகிற பரிசேயர். எத்தனை பேர் கேட்டீங்களா போன வாரம் கூட, ஆண்டவரே ஒரு அடையாளத்தை காட்டும், என் பிள்ளைக்கு எப்படி புள்ளாமையும் தெரியலையே, ஒரு அடையாளத்தை காட்டும், என் சூழ்நிலை மாறுமா இல்லையா, நான் எப்படி கிளம்பி போகும்பொழுது கரெக்டாக ஏற்றால் ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா அதை நான் அடையாளமாக எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, போகும்பொழுது பூனை ஒன்று குறுக்க வந்துச்சுன்னா அதை நான் அடையாளமாக எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. இல்லை இன்னும் உண்டு, இன்னைக்கு சிரிக்கிறதுக்காகலாம் சொல்லலை, இன்னும் விசுவாசிகள் உண்டு. உடனே நம்ம தாவீது சொன்னான், ஆண்டவரே 86:17 சங்கீதத்தில், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேய்ச்சுகிறதை என்னுடைய பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருள்னு ஜெபம் பண்ணாரு. எனக்கு நீர் ஒரு அடையாளத்தை காண்பி ஆண்டவரே. இப்போ ஜெபம் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஜெபம் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஏங்க அடையாளம் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கேட்க தான் செஞ்சான். அடையாளம் பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே கேட்டான். மோசே கேட்டான், நீர் தான் என்ன அனுப்பினிருக்க, நான் என்ன போய் சொல்கிறது, என்ன அடையாளத்தை சொல்கிறது? கிதியோன் கேட்டான், ஆண்டவரே நான் தோலை போடுறேன், முதல்ல வெளியே நனையணும், அதன் பிறகு உள்ள நனையக்கூடாது, இப்போ உள்ள நனையணும், அதன் பிறகு வெளியே நனையக்கூடாது. அங்கேயும் ஆண்டவர் செய்ய தான் செஞ்சார். தாவீது அடையாளத்தை கேட்கத்தான் செஞ்சான். வேற எல்லாரும் அடையாளம் கேட்ட நிறைய பேர் உண்டு வேதத்தில். ஆண்டவரே சொல்றாரு, இதுதான் உனக்கு அடையாளம், கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அங்கு தூதர்கள் சொல்றாங்க, மேய்ப்பொருள் இடத்துல நீங்க போங்க, பிள்ளையை துணியில் சுற்றி முன்னையில் கிடத்தி இருக்கிறதை காண்பீர்கள். லூக்கா 2வது அதிகாரத்துல இதுதான் உங்களுக்கு அடையாளம். அவரே சொல்லிட்டார். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இவைகளெல்லாம் அன்றைக்கு வார்த்தை என்பது கொடுக்கப்படாமல் கிறிஸ்துவனுடைய மகிமையை காணாமல் இருந்த நாட்கள். அதன் பிறகு யூதனுடைய புத்தியே என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்கறது. அடையாளம் 1 கொரிந்தியர் 1:22 யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் அடையாளத்தை கேட்க போறதில்ல, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் ஒருத்தர் தான் தேவனுடைய அன்பின் அடையாளம். ஒரு அடையிலே சொல்லுவோமா? கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அவர் ஒருத்தர் தாங்க தேவனுடைய வல்லமையின் அடையாளம். கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இவர் ஒருவர் தான் தேவன் உண்மையுள்ளவர், வார்த்தை மாறாதவர் என்பதற்கு அடையாளம். இந்த கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், தேவன் சொன்ன ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்பதற்கு இது நாங்கள் அடையாளம். நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், தேவனுடைய அன்பு, அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். இது தவறடி ஒரு நாள் அடையாளத்தை கேட்கவே கேட்காத. ஆண்டவர் ஒரு நாள் அதை விரும்புறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் பொல்லாத விபச்சார சந்ததியார்ன்றார். இவன் எதுக்கு இருந்தாலும் அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கே வந்தாலும் பாருங்க, ஒரு சைன் ஒன்று எனக்கு தார ஆண்டவரே, எனக்கு ஒரு சைன் காட்டும், எனக்கு ஒரு சைன் காட்டும். அதான் பைபிளில் முடிக்கும் பொழுது அழகாக முடிப்பார். யோவான் எடுங்க பார்ப்போம். யோவான் 20:30 ஜான் சாப்டர் 20:30. இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இதை இங்கிலீஷ்ல போடும்போது and many other signs truly did Jesus in the presence of his disciple. Many other signs truly did Jesus. Other signs, அற்புதங்கள் போடல. இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத வேறு அநேக அடையாளங்களையும் இயேசு செய்தார். இயேசு செய்த எல்லா அற்புதமும் இன்னைக்கு உங்க கேள்விக்கு பதிலாக இருக்கிற அடையாளங்கள். எல்லா கரங்கத்தில் எழுத சொல்லுவோமா? எல்லாம் அடையாளம் தான், எல்லாம் அடையாளம். என்ன சுகமாக்குவீரா? அன்னைக்கு சுகப்படுத்தி சொல்லிட்டார், பாரு உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டிட்டேன். ஆண்டவர் என் தேவையெல்லாம் சந்திப்பீரா? பாரு 5 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷணம் கொடுத்து மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்து உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டிட்டேன். யோவான் அதை தான் சொல்றாரு. எல்லா அடையாளங்களையும் இயேசு செய்தார். இந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரன் நீங்க விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையணும். இன்னைக்கு போய் ஆண்டவரே நீ என்னுடைய வியாதியை சுகமாக்குவீரா? வேதம் சொல்லுகிறது அவர் உனக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரே செத்தவனை உயிரோடு எழுப்புவீரா? இங்க பாரு உனக்கு அடையாளத்தை ஏற்கனவே காண்பிச்சிருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இந்தவர் காணவர்கள் இடத்துல உனக்கு ஏற்கனவே வர அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். ஆண்டவரே என்னோட சூழல் எல்லாவற்றையும் மாற்றுவீரா? ராத்திரெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இங்க பாரு உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் அடையாளங்கள். திரும்ப 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 அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பின்னு சொன்னா நீங்களும் நானும் பரிசேயர் லிஸ்ட்ல வந்துடுவோம். திரும்ப சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவரே நீர் என் மேல் அன்பா இருக்கிறீர்னா ஒரு அடையாளத்தை காண்பியும்.
வீட்டில் தான் கேட்பாங்க, ஏங்க என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா ஒரு ரிங் ஒன்று வாங்கி போடுங்க. நல்ல என் வீட்டில் அப்படி கேட்டதில்லை, பொதுவாக சொல்கிறேன். சில கணவன்மார் இருக்கிற மனைவிமார் கேட்குறது, அன்பாக இருந்தீங்கன்னா பட்டுப்போடு ஒன்று வாங்கி கொடுங்க. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் பதில் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இது 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 என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம் போ, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன பிறகு மறுபடி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. ஆண்டவர் சொல்ல ஒரு நினச்சிட்டே தானே இருக்கிறேன், மறுபடியும் வந்து நினச்சிங்கன்னா எனக்கே இரிட்டேட் ஆகுது போ இல்லையா? அப்படி தானே அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பி ஆண்டவரே. ஆண்டவருக்கு கோபம்னா கோபம். தேவன் ஒரு நாள் இந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்குறத விரும்புகிறதே இல்லை. ஒரு அழியில சொல்லுவோமா? நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 இடங்கள்ல அவரை சோதிக்கும்படி ஒரு இடத்துல பிசாசு அவரை சோதிக்கும்படி, கரெக்டா? பிசாசு அவரை சோதிக்கும்படி. மீதி 3 இடத்துலையும் அவர்கள் அவரை சோதிக்கும்படி. இன்னொரு விதத்தில் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நீ அடையாளத்தை கேட்குறனா என்ன சோதிக்க வர்ற? நீ அடையாளத்தை கேட்குறன்னா நீ யாரை ஃபாலோ பண்றன்றதை தெரிஞ்சுக்க. அன்னைக்கு பரிசெயர்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு அடையாளம் வேணும், அடையாளம் தெரியும், அடையாளம் வேணும். இந்த பரிசெயர் யார் தெரியுமா? சாதாரணமானவங்க இல்லைங்க. வேதம் நன்கு தெரிந்தவர்கள். அவனுக்கு பைபிள்னா நல்லா தெரியும். பைபிள் தெரிஞ்சவன், வேத வசனங்களை அறிந்தவன், மேசியா இப்படி இருப்பாருன்னு சொல்லி அவனுக்கு நன்கு தெரியும். தெரிஞ்சு இவன் வந்து ஆண்டவரே அடையாளத்தை காண்பி. ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு அடையாளம் தெரியல, ஏற்கனவே தான் அடையாளம் தந்துட்டான்ல. எங்க யோனா தீர்க்கதரிசன அடையாளம் வேற ஒரு அடையாளம் உனக்கு தரப்போறதில்ல போ. இன்னைக்கு நம்மகிட்ட அதான் சொல்றாரு, உனக்கு பார் அடையாளம் கேட்காத, உனக்கு ஏற்கனவே அடையாளம் கொடுத்துட்டேன், நீ அந்த அடையாளத்தை வச்சுக்கோ, உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்தட்டும், என்ன வாழ்க்கையில் ருசி நீ வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள்லாம் பெற்றுக்கோ. சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் பாருங்க, அந்த மார்க் 6, 7, 8 தொடர்ந்து இந்த காரியங்களை தான் செஞ்சுட்டு வரார். 1 வாசிச்சோம், அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை பார்த்தோம். 2வது அடையாளங்களை கேட்ட பரிசேயரை பார்த்தோம். 3வது ஒரு முக்கியமான ஆளுங்க நம்ம லிஸ்ட், அவிசுவாசிகளாக இருந்த சீடர்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யார் என்ற புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா, அவர் எத்தனை அற்புதங்களை கடந்த நாட்களை நமக்கு செஞ்சிருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நாளும் விசுவாசம் வரவே வராது. நம்ம விசுவாசத்துல தேறினவர்களாக இருக்கவே மாட்டோம். உங்களுக்கு சொல்ற புரியுதா புரியலையா? அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு அற்புதத்துக்கு ஜெபிச்சோம், அந்த அற்புதம் நடந்துச்சு, இதுக்கு செஞ்சவர் அதுக்கு செய்வார்ன்றத விசுவாசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அது நடந்துச்சுங்க, இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. சைக்கிளை கொடுத்த ஆண்டவர் பைக்கை கொடுத்தார்ல, இதை கொடுத்தவர் அதை கொடுப்பாருன்னு தேவைப்படும் பொழுது அதை செய்வார். இந்த மாதிரி வெளிப்பாடு என் வாழ்க்கையில் இல்லாத வரையிலும் தானா ஒரு முறுமுறுப்பு வந்துகிட்டே இருக்கும். நான் நேற்று ஒரு காரியம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த முறுமுறுப்புன்னு இருக்கிற வரையிலும் பாருங்க, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகவே முடியல. உண்மைதானே? பாருங்க, சிவந்த சமுத்திரம் பார்டர்ல நிற்கிறான், ரெட் சி பக்கத்தில் நிற்கிறான். அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்து லாக் பண்ணிட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுது. மலைகள் சூழ்ந்திருந்த பகுதி, முன்னால சமுத்திரம், பின்னால் போக முடியாது, ஏன்னா ஈஜிப்ட். அப்படி கொண்டு வந்து லாக் பண்ணிட்டார். இவங்கெல்லாம் சொன்னாங்க, சாவறது கொண்டு வந்த வனாந்தரத்தில் கூட என்ன குறை இருந்தாலும் சாவறது கொண்டு வந்த எல்லாத்தையும் கழிச்சு கேட்டார் ஆண்டவர். இப்போ சிவந்த சமுத்திரம் மாதிரியே யோர்தான் நிக்குது. யோர்தான் பக்கத்துல யானா முறுமுறுத்தான் போட்டிருக்கா பாருங்க பாப்போம். முறுமுறுத்தான் போட்டிருக்கா, உள்ள போயாச்சு. இப்போ எரிகோ மதில் எவனாவது முறுமுறுத்தான் போட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு யோசுவா 9வது அதிகாரத்துல ஒரே ஒரு இடத்துல முறுமுறுத்தாங்க கானானுக்குள்ள போனவங்க. எப்போனா இந்த கிபியோனர்கள் இடத்துல யோசுவா உடன்படிக்கை பண்ணிட்டான் பாருங்க, அவங்க ஏமாத்தி ஒப்பந்தம் பண்ணாங்க பாருங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்குல உள்ள போனவங்க. அவர்கள் யோசுவாக்கு விரோதமா, தலைவர்கள் பிரபுக்களுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஏன்பா எங்கிட்ட கேட்ட ஒரு வழி பண்ணியிருந்துக்கலாம்ல, இந்த மாதிரி ஒண்ணுமே ஆண்டுகிட்ட கேட்காம பண்ணிக்கலாம். அந்த ஒரு இடத்துல தான் முறுமுறுத்தாருங்கள வார்த்தை போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நீங்களான ஆசீர்வாதத்தினுடைய பார்டர்ல நின்றுட்டே இருக்கலாம்.
இன்றைக்கு பிரதர், இன்னைக்கு அந்த பிரிம் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு ஸ்டெப்பு காணனுக்குள்ளே போயிடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எழும்புகிற சந்தேகமும் முறுமுறுப்பும் அங்கேயே நம்மளை நிறுத்தி வச்சிருக்கலாம். நம்ம சாகாமல் இருப்போம். ஆனால் நன்மை கண்ணில் தெரியுது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழும்புற முறுமுறுப்பு இன்னும் இதை நான் அனுபவிக்க முடியாமல் செய்யுது. ஆண்டவர்கிட்ட அடக்கிட்டு அடையாளம் கேட்கறது, ஆண்டவரை ஏன் இதை எனக்கு செய்யலை, ஏன் எனக்கு செய்யலை, ஏன் எனக்கு செய்யலை. இருங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும் உங்களுக்கு தரணும்னு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பசியாக இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவரிடத்துல இப்படி கேட்டார்னு போட்டிருக்கு. தாம் செய்ய போகிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு தர தெரியும். அவருக்கு தர்றதுக்கு வல்லமையும் உண்டு. அதற்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களும் அவரிடத்துல உண்டு. அவருக்கு தேவையான எல்லா சுகமும் உண்டு. எல்லா மேன்மைகளும் அவரிடத்துல உண்டு. அவர் உங்களுக்கும் எனக்கும் எதை எதை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் கண்டிப்பாக செய்வார். ஒரு நாள் அடையாளத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முறுமுறுப்பு பின்னால் வந்துடும். கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் நாங்கள் அடையாளத்தை கேட்டோம் தந்துட போகிறாரா என்ன? அவர் தரமாட்டார். கேட்கல உடனே நமக்கு முறுமுறுப்பு வந்துடும். தேவன் அதை ஒரு நாள் விரும்புகிறதே இல்லை. ஆமென். பாருங்க, அவிசுவாசிகளாக இருந்த சீடர் இப்போ இவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு அற்புதமாக பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அவங்களையும் ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். 12 பேரும் போகிறாங்க. ஒரு குறையும் இல்லை. திருப்தி வர்றாங்க. பிசாசுகள்லாம் துரத்துறாங்க. வியாதிகள்லாம் நீங்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் அற்புதம் நடக்குது. 7வது அதிகாரத்திலையும் கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் 2 பேருக்கு அற்புதம் செய்கிறாரு. அந்த பிசாசு பிடிச்சிருந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அந்த கொன்னை வாயுடைய செவிடனாக இருந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. கண்காங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் கண்காங்க அற்புதம் செய்கிறாரு. செஞ்சுட்டு இங்கே வசனம் சொல்லுது, அப்பங்களை கொண்டு வர மறந்து போனபடினால தான் எங்களை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். பிரதர், நாம் நிறைய நேரத்தில் கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகளை நினைக்காம போகிறது பெரிய கஷ்டமான ஒன்று. சாட்சின்னு பார்க்கணுன்னா எவ்வளவோ சாட்சிகள் கடந்த நாட்கள் நம்மளால் சொல்ல முடியும். 5000 தேவை இருந்த பொழுது சந்திச்சாரு, 50,000 தேவை இருந்த பொழுது சந்திச்சாரு. இப்போ 5 லட்சமோ 50 லட்சமோ வந்து நிற்கும் பொழுது அதெல்லாம் கஷ்டம், நடக்கவே நடக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, கடந்த நாட்கள்லாம் செஞ்சதெல்லாம் நினச்சிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நீ வந்திருக்கிற. இந்த வருஷம் தொடங்கி 8 மாதங்கள் அல்லது இந்த 8வது மாதத்தில் உனக்கு நான் எத்தனை நன்மைகளை செஞ்சேன், உன் தேவைகளை சந்திச்சேன், அதெல்லாம் நீ நினச்சி பாரு. ஒரு நாளும் நீ என்னை விட்டு மாற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இப்போ ஆண்டவர் சீசர் இடத்துல சில காரியங்களை சொல்லி கடிந்து கொள்கிறார். வாசிங்க பார்ப்போம். மார்க்கு 8வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 15வது வசனம். இப்போ சீசர் அவரிடத்துல ஒரு அப்பம் மாத்திரம்தான் இருக்குது. 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் என்று கற்பித்தார். அடையாளம் கேட்கறதெல்லாம் விட்டு அதான் அவர் தான் போச்சார். ஏரோதின் புளித்த மாவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை கொண்டு தான் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். அதிகாரத்தினால எதையும் சாதிக்கலான்னு நினைக்கிறது. இதெல்லாம் உனக்குள்ள வந்துடாம இவையெல்லாம் அவர் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை டீச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இப்போ இவனுக்கு புத்தி மட்டும் பாருங்க, இந்த அப்பங்கள்ன்ற ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இடத்துல அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அவருடைய யோசனைகளை அறிகிறவர். ஒரு இடையில சொல்லுவோம், நினைவுலாம் தூரத்திலிருந்து அறிகிறவர்னு சொல்றானே. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 1, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? யோசிக்கிறோமா? நாளைக்கு என்ன பண்றது ஆண்டவரே, 8 மாதம் போச்சு, 9வது மாதம் என்ன பண்ணுவேன்? யோசனை. 2வது பாருங்க, சிந்தியாமல் இருக்கிறது என்ன? அது எழுதுங்க, குறிப்பை எழுதுங்க. ஆண்டவரே இதெல்லாம் எனக்குள்ள இருக்குது ஐயா. 1 யோசனை, அடுத்தது சிந்தியாமல் இருக்கிறது என்ன? கடந்த நாட்கள் நான் என்னெல்லாம் செஞ்சேன் பார்த்தல்ல, அதை ஏன் சிந்தியாமல் இருக்கிறேன்? உணராமல் இருக்கிறது என்ன? சில நேரத்தில் சிந்திப்போம், ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார், ஆனா உணர்வு மட்டும் வர்றதே இல்லை. அடுத்து சொல்றாரு, இருதயம் கடினமா இருக்கிறது என்ன? அடுத்து சொல்றாரு, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறது என்ன? அடுத்து சொல்றாரு, காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறது என்ன? அடுத்து சொல்றாரு, நினைவு கூறாமலும் இருக்கிறதும் என்ன?
7 குற்றச்சாட்டு. இதில் ஒன்று நமக்கு இருந்தால் கூட தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. தேவன் விரும்பவே மாட்டார். பிரதர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீர் அகற்றுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், விபச்சாரம் வேசித்தனத்தெல்லாம் அவன் வாழ்க்கை விட்டு நான் அப்புறப்படுத்திட்டேன், களவு கொள்ள கொலையெல்லாம் நான் அப்புறப்படுத்திட்டேன். ஆனால் இவைகள் எல்லாம் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி, குழி நரி, இதுதான் உன்னுடைய எல்லா விளைச்சலையும் கவுத்து போட்டுக்கிட்டே இருக்குது. உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருவதற்கு தடையா இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் தான் எல்லா பலனையும் கெடுத்து போடுது. பூவும் பிஞ்சுமாவே உன் வாழ்க்கையில் வந்துடுது. உன் வாழ்க்கையில் கனிகளை பார்க்கவே முடியல. வசனம் சொல்லுது, நான் யோசனை பண்ணுறது தப்பு. சொல்லுங்க, நான் யோசனை பண்ணுறது நல்லதை யோசிக்கணும். கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் யோசிக்கணும். வேதம் சொல்லுங்க, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள்னு போட்டிருக்குது, அதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் சில பேருக்கு யோசிக்கிறது தான் விசுவாச வீரர்கள் போராட்டனே நினச்சிக்கிறது. பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட். யோசனை. அடுத்தது சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும் தெரியுமா? தேவன் கடந்த நாட்களில் செஞ்சதை சிந்திக்கணும். சிந்திக்கலைன்னா பாவம். சரி, அதை செஞ்சார எனக்கு இதை செய்வார்னு ஒரு உணர்வு வருது தெரியும்ல, அது வரலன்னா பாவம். அடுத்தது இருதய கடினம். இருதய கடினம் எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3. அங்கே சொல்லும் பொழுது முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். எபிரேயர் 3, ஹீப்ரூஸ் சாப்டர் 3, எபிரேயர் 3வது அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை குறித்து கம்பேர் பண்ணும்பொழுது அப்படியே கிறிஸ்துனுடைய உண்மை என்ன அதையும் பேசிக்கிட்டே வர்றாரு. 6வது வசனம் கவனிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக யாரா இருக்கிறாரு? யாரா இருக்கிறாரு சொல்லுங்க. இயேசு உண்மையுள்ளவர். உண்மையுள்ள சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, வாசிங்க. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டதையும் முடிவு பரியந்தம். இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு ஒரு 2 நாள்ல அப்படி கிராஃப்ல மேல போவோம் விசுவாசம். அடுத்த பிரச்சனையை பார்த்தோன்னா டபக்குன்னு இறங்கிறோம். வசனம் சொல்லுது, நீங்களாலும் ஆராதிக்கிறோம்ல, அவர் யார் தெரியுமா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையினால உண்டாகிற தைரியமும் மேன்மை பாராட்டுதலும் எது வரைக்கும் தெரியுமா இருக்கணும்? எது வரைக்கும்? நீங்களாலும் சாவர வரைக்கும் இருக்கணும் நம்முடைய இருதயத்தில். இது இருந்துச்சுன்னா தான் நாம் அவருடைய வீடா இருப்போம். சொல்லிட்டு ஆகையால் வாசிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இருதய கடினம். நல்லா கவனிங்க. இதே வார்த்தையை ஆண்டவர் மார்க் 8வது அதிகாரத்திலையும் பேசுறாரு. இருதய கடினம். சரியா? இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். கிரியைகளை கண்டார்கள், அது முக்கியம். அவன் என்னுடைய அற்புதத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் அவனுக்கு முன்பதாக என் சிவந்த சமுத்திரத்தை திறந்த அந்த கிரியை அவன் பார்த்தான். மாறாவின் தன்னூரை மதுரமாக மாத்தின அந்த கிரியை அவன் பார்த்தான். அவனுக்கு வானத்திலிருந்து மண்ணா கொடுத்தன அதை அவன் பார்த்தான். மாறாவன் தண்ணீரை மதுரமா மாத்தின அதை பார்த்தான். ஏலிம் அவனுக்கு கொடுத்தன அதை பார்த்தான். சத்துருக்களெல்லாம் சிதறடிச்சன, அமலேக்கின மடங்கடிச்சன, அவனுக்காக யுத்தம் பண்ணன எல்லா கிரியிலும் அவர்கள் கண்டார்கள். அவன் பார்த்தாங்க. எல்லா அற்புதத்தையும் கடந்த காலத்துல பார்த்தான். அவனும் அற்புதங்களை பார்க்காம இல்லை. என்னுடைய பலத்தை கருத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாரும் கண்டவர்கள். கண்டுட்டு வசனம் சொல்லுது, 10வது வசனம், அதனால் 40 வருஷம் பரீட்சை பார்த்தான். என் கிரியில 10 முறை என்ன சோதித்திருக்கலான்ற சொல்றார். பரீட்சை பார்த்தான். 40 வருஷம் என்னுடைய கிரியில கண்டான். ஆனா எனக்கு கோபம் மூட்டிக்கிட்டே இருந்தான். அற்புதம் செஞ்சு செஞ்சு செஞ்சு
அடுத்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணீர் ஏன் எனக்கு அவன் கேட்டான். இப்போ சொல்றாரு, ஆதலால் அந்த சந்ததியை நான் வெறுத்தேன், அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய அற்புதங்களை அறியாத ஜனங்கள்னு சொல்லல, கிரியைகளை பார்த்துட்டு போ, என்னுடைய வழிகளை அறியாத ஜனங்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன்னு சொல்லிட்டு 12வது வசனம் கவனிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் போடல. இங்க பொல்லாத இருதயம் என்ன தெரியுமா? பொல்லாத இருதயம் எது தெரியுமா? நீங்க நினைப்பீங்க வஞ்சகம், கொலை, காம விகாரம், களவு இதெல்லாம் உள்ள இருக்குது. அந்த இருதயத்தை பொல்லாத இருதயம் சொல்லல. எது அவிசுவாசம் உள்ள இருதயமோ தேவனுடைய பார்வையில் அது பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அங்க போட்ட மாதிரியே இங்கேயும் பின்னால போடுறாரு. 14வது வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தம் உரியாய் பற்றி கொண்டிருப்போமாக. அங்க நாம் அவருடைய வீடாயிருப்போம் போட்டிருக்குது. இங்க நாம கிறிஸ்துவின் இடத்துல பங்குலோர்லா இருப்போம். அற்புதம் நிறைய பார்த்தாச்சு பிரதர், அற்புதம் நிறைய பார்த்தாச்சு, கிரியல் நிறைய கண்டாச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அற்புதங்களை பார்த்து என்ன பிரயோஜனம்? என் வழி உனக்கு தெரியவே இல்லையே, என் வழி உனக்கு தெரியலையே, நீ வழியை அறியாதவன். என்ன வழியை அறியாதவன்? வாசிக்கல ஒரு வசனத்தை, சங்கீதம் 103, சங்கீதம் 103 103:7 வாசிங்க. அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும். இப்போ வழி அறியறது முக்கியமா, கிரியைகளை அறியறது முக்கியமா? பேசுங்க. ஓ பிரதர், இவர் லைஃப்ல என்ன அற்புதம் நடக்குது, ஆனா தேவனுடைய வழியை இவர் அறியாதவர். கிரியைகள்லாம் நிறைய பார்த்தாச்சு, அற்புதங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா பாதி வழியில வண்டி சண்டித்தனம் பண்ணும். ஏன் சொல்லுங்க? இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் அற்புதங்களை பார்க்கணும், அற்புதங்களை பார்க்கணும், அற்புதங்களை பார்க்கணும். தேவனுடைய வழி என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க பிரதர். அதனால இது எங்க தெரியுமா வந்துச்சு? நீங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்களேன். மோசே பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்துட்டே வர்றான். சிவந்த சமுத்திரம் கண்ணு முன்னால தொடக்குது, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக மாறா மதுரமாவுது, அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் கர்த்தருடைய மகிமையை அவன் வந்து தரிசிக்க வேண்டிய நேரம். வாசிக்கலாம், யாத்ரா 33வது அதிகாரம், ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. 33வது அதிகாரத்தில் எடுங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 33. இவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 33 12 இருந்து நான் வாசிக்கிறேன். யாத்ரா 33 12 இருந்து. எக்ஸோடஸ் சாப்டர் 33 from verse 12. எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே. முடிச்சிடலாம். இப்போ அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இப்போ எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா நான் உம்மை அறியணும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், மாத்திரமல்ல உம்முடைய வழியை எனக்கு அறிவி ஐயா. நீர் யாரு? சில நேரத்தில் ஆண்டவருடைய வழி நம்முடைய கண்களுக்கு தெரியாம போயிருது. வேஷம் இப்படி தானே பாடக்கூட செஞ்சோம். அவருடைய வழி சமுத்திரத்தில் காலடிகள் தெரியப்படாமற் போயிடுச்சு. காலடி தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எனக்காக அவர் கிரியை நடப்பிச்சுட்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், கரங்குளத்தில் அலையில சொல்லுங்க. எனக்காக ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாருங்க. என்னை அழைச்சவர் அவருங்க. எனக்காக ஒவ்வொரு கிரியும் அவர் செய்வார். என்னுடைய காரியங்களை அவர் நடப்பிப்பார். எனக்கு சொன்னதை அவர் செய்வார். அற்புதங்களை பார்க்கறதுனால தேவன் என்னுடைய வழிகளில் எனக்கு முன்பாக போலன்னு இல்லை, தேவன் தம்முடைய மகத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த மாட்டார் என்பது அல்ல. ஒரு நாளும் கிரிகளை கேட்கவே இல்லை ஆண்டவர். அதுதான் இங்கேயும் சொல்றார், இங்க பாரு, உனக்கு இந்த நினைவு கூறுதல் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த காரியங்களை நீ யோசனை பண்ணணும், இந்த காரியங்களை நீ சிந்திக்கணும், இந்த காரியங்கள் நீ உணரணும். இதெல்லாம் இல்லைன்னா இருதய கடினம். பிரதர், விசுவாசிகள் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி இருதய கடினம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எல்லாருக்குமே கிருபைகளை தருவாராக. ஆமென். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்துடவே கூடாது. பாருங்க, முதலாவது அவர் சொன்னாரு, வாசிங்க, எடுக்க பார்ப்போம். மார்க்கு 8வது அதிகாரம், ரொம்ப ரொம்ப அற்புதமா மார்க்கு அந்த காரியங்கள்லாம் சொல்லி இருக்கிறார் பாருங்க. 17வது வசனம்.
இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்துல அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள், இப்ப அதை விட்டுறணுன்றார். கரெக்டா? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் பார்வையில் குறைவுகள் இருந்தாலும் அதை குறித்து நான் யோசனை பண்ண போறது இல்லை. உண்மையா பொய்யா? இயேசு நினைவுகளை அறிந்து போங்க, அவ்வளவுதான். அடுத்தது, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாதிருந்தும் இருக்கிறீர்களா? இப்போ வாங்க 19வது வசனம். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? இன்னும் உணராம இருக்கிறியே. உன் கண்ணுக்கு முன்னால தானே இத்தனை அற்புதங்களை நான் செஞ்சேன், இத்தனை அடையாளங்களை உனக்கு காட்டினேன், இன்னும் நீ உணராம இருக்கிறிய. 8 மாசம் நடத்திட்டேன், 9வது மாசம் செப்டம்பர் அப்படி நிக்குது, கோலியாத்த மாதிரி நிக்குது. வர்றியா பாத்திரலாமா, உன்னை அடிமைப்படுத்துறேன்னு. நீங்கள் நானும் தாவீத போல ஆவியை பெற்றிருந்தா சொல்லுவோம். 8 மாசம் ஒன்ன என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, இந்த 9வது மாசம் என்ன ஒப்பு கொடுப்பார். ஒரு இலையில சொல்லுவோமா? அவன் என்ன ஒப்பு கொடுப்பார் கண்டிப்பா. இந்த 8 மாதங்களும் நான் பிலிப்பியர் 4:19 சொல்லிட்டே இருந்தேன். என் தேவன் தம்முடைய மகிமையில் ஐசுரத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்குவார். சொல்லி 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 கடந்து வந்துட்டேன். இந்த 9லயும் நான் அப்படிதான் ஜெபம் பண்ண போறேன். இந்த 9லயும் அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். நடக்கும். இல்லை தெரியும் என்ன தெரியுமா பியூட்டி? இந்த மந்த புத்தின்னு ஒன்று இருக்குது பாருங்க, உணர்வில்லாத இருதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. இதை பேசி முடிச்ச உடனே ஒரு அற்புதம் நடக்குது. அதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னால மார்க் ரொம்ப அழகாக அந்த அற்புதங்களை வரிசைப்படுத்திருக்கிறாருன்னு. என்ன தெரியுமா நடந்துச்சு? வாசிங்க இப்போ. இங்க பாருங்க, எங்க இருந்து தெரியும், எப்போ வந்தார் தெரியுமா? போட்டிருக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? ஒரே கேள்வியோட முடிச்சிட்டார். இப்ப அடுத்து பாருங்க. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவர் இடத்துல கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டி கொண்டார்கள். இங்கேயும் ஆண்டவர் அவங்களுக்கு அப்படியே பொடி வச்சு தான் பேசுறார். பொடி வச்சு பேசுறார். இந்த அற்புதம் எப்படி தெரியுமா நடந்துச்சு? வேதம் சொல்லுங்க, அவர் குருடனுடைய கையை பிடிச்சு அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்றார். அவர் இதுவரைக்கும் பாருங்க இந்த மாதிரி செகண்ட் டச்லாம் வந்ததே கிடையாது. இந்த ஒரு இடத்துல தான் அந்த அற்புதமே. குருடனா இருக்கிறவனுக்கு சேர் உண்டாக்கி பூசி கழுவி போய் சிலோகம் குளத்துல கழுவுனா அவன் போய் அற்புதம் நடந்துச்சு. அவன் திமிர்வாத காரணா இருந்தான். எழுந்து படுக்க எடுத்துட்டு போனா அவன் போயிட்டான். 38 வருஷமா கடந்தான் பாருங்க. அவனுக்கு பாருங்க இந்த பினிஷிங் டச்னு ஒன்றும் தேவைப்படவே இல்லை. அவனே படுக்க எடுத்துட்டு போப்பா அவனை போயிட்டான். அவன் 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனி 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாரா இருந்தாலும் சரி எல்லாம் சிங்கிள் டச்ல முடிஞ்சிச்சு. நான் நினைக்கிறேன் இந்த மரமண்டைங்களுக்கு புரியறதுக்காகவே இந்த மிரக்கல் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி வச்சிருக்கிறார். இந்த அற்புதம் எப்படி தெரியுமா நடந்துச்சு? அவனை கூட்டிட்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, உனக்கு சுகம் கிடைச்சிட்டு பார்க்குறியா? நான் சொன்னான், பார்க்குறேன் ஆண்டவரே, ஆனால் எல்லாம் நடக்கிற மனுஷன்லாம் மரம் மாதிரியே தெரியுது. இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் அப்படித்தானே சொன்னான். வாசிங்க 24வது வசனம். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை, இது ஒரு மாதிரி பிரம்மை, இது எல்லாம் பிளர்ராகவே தெரியுது, எந்த மாதிரி லென்ஸு போடனே தெரியல. ஆண்டவர் இப்போ சொல்றாரு, அந்த வாசிங்க அடுத்த வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டச் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டச் நடந்துருச்சு. வேணா வாசிடலாமா? எடுங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான்.
இயேசுவை விசுவாசியாதவர்கள் வேசந்து சொல்லுகிறது அவர்களை மனதெல்லாம் குருடாக்கப்பட்டவங்க. நீங்கள் நானும் ஆண்டவர் குருட்டை திறந்தாரா திறக்கலையா சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க நம்ம எல்லாம் விசுவாசிகள் ஆயிட்டோம், இப்போ நம்மளாம் குருடரா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்கிறது சொல்லுங்க. வசனம் சொல்லுது, தேவனுடைய அந்த மகிமையின் சுவிசேஷ ஒளி அவிசுவாசிகளாகி அவருடைய கண்களிலே பிரகாசிக்காதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானாலும் அவருடைய மனசை குருடாக்கினான்னு போட்டிருக்கு. யாரு? அவிசுவாசி. இப்போ நம்ம கண்கள்லாம் திறந்துட்டா திறக்கலையே சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா என் மனசை பிசாசு குருடாக்கலான்னு சொல்கிறாலாம், கையை வைத்துற அலையில சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் ஞானஸ்நானம் ஆகிறத நடத்தணும் தெரியுதே பாருங்க. வசனம் புரியாமலே நான் பேசிட்டு இருக்கேனாலண்ணா. ஏங்க என் மனக்கண்கள்லாம் கர்த்தர் திறந்துட்டாருங்கண்ணா, இயேசுவை பார்க்கத்தக்கதா அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை, இப்போ ரெண்டாவது டச் ஒன்று தேவைப்படுது. எடுங்க பார்ப்போம். எபேசியர் 1:19. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1:19. இருங்க எல்லாரும் எடுங்க 15 எபேசியர் 1:15 எல்லாரும் எடுங்க. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு. ஆமாம், இப்போ எல்லாம் நடக்கிற மனுஷன்லாம் மரத்தை போல பார்க்குறாங்கயா. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிவான பார்வை வேணும், பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டச் இல்லை, இப்போ செகண்ட் டச் இல்லை. அதான் பிரச்சனையே. எங்க தெரியுமா கொண்டு வந்து மார்க் இந்த அற்புதத்தை போடுறாரு? ஏன் இன்னுமும் உனக்கு உணர்வு இல்லை, உனக்கு உணர்வே இல்லை, உனக்கு பார்க்குற ஒழுங்காவே தெரியாதா? இவ்வளோ அற்புதத்தை பார்த்து கூட இன்னும் அப்படியே எல்லாம் பிளர்ராகவே தெரியுது ஆண்டவரேன்னு கேட்குறல்ல. இதை கேட்டு அவர்களை கடிந்து கொண்டு அடுத்த அற்புதம் வேதம் சொல்லுகிறது, நடக்கிற மனுஷங்கள்லாம் மரங்களை போல பார்க்குறேன் ஆண்டவரே சொல்லிட்டு தெளிவான பார்வை அங்கே கொடுக்க வேண்டியிருந்தது பாருங்க. மார்க் அங்கே கொண்டு வந்து அந்த அற்புதத்தை வைக்கிறார். ஆவியானவருக்கு நல்லா உணர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதனால தான் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னைக்கு தேவை நல்ல தெளிவான பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதுக்கு தெரியுமா பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்? இப்போ வாசிங்க எபேசியர் 1வது அதிகாரத்தை. நான் வேகமாக வாசிச்சிட்டேன். இப்போ நீங்களும் நானும் எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும், எது மேலே நம்முடைய நாட்டம் போகணும்? வாசிக்கலாமா எல்லாருமே? எது பவுல் விசுவாசிகளுக்கு எதுக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க. 17வது வசனம். இதை எத்தனையோ முறை வாசிச்சிட்டோம், திரும்ப அதை வாசிச்சு ஆகணும். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும், அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நாம் ரட்சிக்கப்பட்டதுனால பிதாவானவர் ஐஸ்வர்யவனாக மாறினாராம். ஒரு அழிலே சொல்லுவோமா? ஒரு டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் போட்டிருக்குது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக மாறினபடினாலே பிதா ஐஸ்வர்யம் உள்ளவராக மாறினாராம். ஏன்னா ஒரு ஆத்மாவுடைய விலை உலகத்தை பார்க்கணும் விலையேற பெற்றது. உண்மைதானே? ஆமாம், அவர் ஐஸ்வரனாக மாறினாராம். அப்படி தான் வசனம் போட்டிருக்குது. சரி, பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்றும் 19வது வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய கிறிஸ்துவனிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய தேவனுடைய பிதாவினுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு தேவை இதுதான் பாருங்க.
இன்னைக்கு நீங்க தேட வேண்டியதும் அதுதான். இன்னைக்கு நம்ம விரும்ப வேண்டியதும் அதுதான். இன்னைக்கு நம்முடைய முழு நாட்டமும் அதுவாகவே மாறுறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் அப்பங்களையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், தேவைகளையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கடந்த நாட்கள்லாம் நான் செஞ்சேன்ல, கடந்த நாட்கள்லாம் உன்னை நடத்தினேன்ல, நான் செய்வேன். உன் மேலே நான் மனதுருக்கத்தோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை கண்டு பரிதவிக்கத்தான் நான் செய்கிறேன். உனக்காக எதையும் என்னால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்கள அலையில சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்துட்டோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு எப்படி நடத்திட்டு வந்தார், எப்படி சூழ்நிலைக்கு தப்புவிச்சார், இதை மாத்திரம் நினைங்க. 9வது மாதம் ஒரு குறை இல்லாமல் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். எனக்கு சுகத்தை தருவார், என்னை பலப்படுத்துவார், என்னோட தேவையில் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஆனால் என்னுடைய ஆசை முழுவதும் நான் அவரை அறியணும். அப்படிதான் பவுல் எழுதுறார். நீங்கள் அவரை அறிகிறதற்கும் அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொள்வதற்கும் அது மேலே நம்முடைய நாட்டம் போகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய. இன்னைக்கு தேவை, ஆண்டவரே நான் உம்முடைய வழி அறிய எனக்கு உதவி செய். உம்முடைய வழிகளை நீ எனக்கு போதிய ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும், உம்மை நான் அறியணும். வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள்லாம் நீங்கள் அவர் மேலே வச்சிருங்க. நீ எதுக்கு தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிற? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லிட்டாரு. நான் இது மேலேயே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவால மாத்திரம் அதை தர முடியும். இயேசு அதை தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் 9வது மாசத்துக்குள்ள போறோம். எல்லாரும் ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் கையை உயர்த்தணும், எல்லாரும் உயர்த்தணும். இந்த 8 மாதங்கள் அவர் நடத்தினார்ல, அதை நினைச்சு நல்லா துதிங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்ன நடத்துனீங்க, தேவையில்லை சந்திச்சிங்க. சங்கீதக்காரன் சொல்றது போல, உங்களுடைய வசனங்கள் என்னுடைய சிறுமையில எனக்கு ஆறுதலா இருந்துச்சு ஐயா. சிறுமையில் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. உடைய வேதம் என்னோட மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் என்றைக்கே என்னோட துக்கத்தை நான் அழிஞ்சு போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன். வசனத்தினால தூக்கி எடுத்தார். முடியல ஆண்டவரே, எத்தனையோ முறை டவலை உதறணும், முடியல. ஆனா அவர் கைவிடாமல் காத்தார். ஆமென். எல்லாரும் ஆராதனை தொடங்கும் பொழுது கூட இந்த பாட்டை நான் பாடணும். இப்பவும் பாடுவோம். எல்லாரும் கையை உயர்த்தி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி
என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி 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 இயேசுவே, மக்கு நன்றி ஐயா. 8 மாதங்களை நடத்தினரே, மக்கு நன்றி ஐயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, மக்கு நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. நம்பின ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீர் உண்மையுள்ளவராயிருந்தீர். இன்று நம்முடைய உண்மை மாறாததா இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வழிகளில் எங்களுக்கு காண்பீர். நாங்கள் கிரியைகளையே பார்த்துட்டு போறதில்லை. தேவன் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற அற்புதங்கள், அதனால விசுவாசிக்கிற அனுபவம் அல்ல. எங்கள் இயேசு யார் என்பதை அறிந்து உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஐயா. நாங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அதனாலே உண்டாகிற தைரியம், நாங்கள் முடிவு வரையும் அதை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய ஐயா. இந்த 8 மாதங்களை நடத்தினீங்க. இன்றைக்கு ஊழியனாக நான் டிக்ளேர் பண்றேன். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ணி வைக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 9வது மாதத்தில் நீர் திறக்கிற வாசல்களுக்காக ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செப்டம்பர் மாதத்தில் நீர் கொடுக்கிற சுகத்திற்காய் பலனுக்காய் ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதியின் சூரியன் ஒவ்வொருடைய பாதையிலும் பிரகாசிக்க செய்கிற ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்தில் நீர் ஆயத்தம் பண்ணுகிற பந்தைக்காக ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறபடியினாலே ஸ்தோத்திரம்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவை காணத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் குறைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கட்டும். நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தனித்தனியாய் பேர்வராய் கர்த்தர் ஆசீர்வதி. நீர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கிற அனுபவம் பெருகட்டும். துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனைக்கு ஜெபித்து உழைத்த கொடுத்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கியிருக்கட்டும். துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கணும். நாளைக்கு காலையில் நடக்கிற அந்த மார்னிங் டிவோஷனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உங்களுடைய மகிமை என்றென்றைக்கு இந்த இடத்துல தங்கியிருக்கும் என்று சொன்னீர் ஐயா. தங்கியிருக்கட்டும். துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கு மேலாக நிறைவையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you.